அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்டவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த பிபிஎஸ்சி ஏஹெச் அதாவது வெட்டரனரி டாக்டர் கோர்ஸு தனுவாஸில் எப்படி இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குது, என்ன அது எக்ஸாம் எப்படி நடக்க போகுது இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் சிஸ்டம் என்ன, மார்க்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்க இருக்குது, எக்ஸாம் மொத்தம், அப்புறம் ஃபீஸ் டீட்டெயில் என்ன, காலேஜில் எப்படி பிஹேவ் பண்ணணும், சப்ஜெக்ட்ஸ் என்ன, கோர்சஸ்ஸு, சிலபஸ்ஸு, இந்த மாதிரி மொத்த விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலான ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது அப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு பிபிஎஸ்சி ஏஹெச் கோர்ஸு தனுவாஸில் படிக்கணும்னா என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், காலேஜை பற்றின விஷயம் தெரிஞ்சுக்கலாம், அந்த காலேஜோட அட்மாஸ்பியர் என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கம்ப்ளீட்டாக அதை பற்றிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றின டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள், நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்டவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தனுவாஸ் 2024-25 அகாடமிக் இயருக்குன்னு மட்டும் கிடையாது, எல்லா அகாடமிக் இயருக்கான ஒரு காமன் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதாவது பிபிஎஸ்சி ஏஹெச் இந்த கோர்ஸுக்கான ரூல்ஸு, அகாடமிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் அகாடமிக் காலண்டர் இதில் கொடுத்துருக்கிறது 2023-24 ரெஃபரன்ஸுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ 24-25 சின்ன மாற்றங்கள் இருக்கலாமே தவிர பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அகாடமிக் சிஸ்டத்தை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தகவலாக ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் ஒன்றுக்கு உங்களுக்கு தெரிய வரும். இந்த நேரத்தில் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கோர்ஸ் படிக்க போகிறவங்க, இப்போ அலாட்மெண்ட் கிடச்சி ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் சரி, அடுத்து படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கோர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன், அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இருக்குது, அகாடமிக் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அகாடமிக் கேலண்டர் எப்படி, எப்போ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குது, இப்படிங்கிற மொத்த விஷயங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம தனுவாஸ் பிபிஎஸ்சி கோர்ஸை பற்றி தான் அதில் பேசிகிட்ருக்குறோம், பார்த்துட்ருக்குறோம். இது பேஜஸ் நிறைய இருக்குது. நீங்கள் ஸ்லோவாக படித்து பாருங்கள் ஒவ்வொரு விஷயமும். அதில் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். இது யார் கம்பைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த டெக்னிக்கல் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் யார், டாக்டர் குரு டிவி பாண்டியன், அப்புறம் அவங்களுக்கு மோகன், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், கொலாபரேஷன் எடுத்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் இந்த யார் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எதுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இவர் செல்வகுமார், வைஸ் சான்சலர் விசி, இது மாதிரி டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன, இது அஃபீஷியல் டாக்குமெண்ட்டை அஃபீஷியலாக அந்த லெட்டர் பேடில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெல்கம் டு தி தனுவாஸ் ஃபேமிலி அட் த அவுட் சைட், ஐ கங்க்ராச்சுலேட் ஈச் அண்ட் எவரி ஒன் ஆஃப் யூ. அவர் சொல்லியிருக்காரு, பிசியோட மெசேஜ் இதில் கொடுத்துருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த வருஷத்துக்கு எல்லா வருஷத்துக்குமே இதுதான் காமனாக தான் இருக்க போகிறது. ஓகேங்களா? ஸோ இது பர்சனல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபைல் இந்த மாதிரி ஃபார்மில் ஃபில் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஒட்டி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு டைப்பு. இந்த பேஜஸ் நிறையா இருக்குது, 100 பக்கத்துக்கு மேலே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள் ஒவ்வொன்றா. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கூட என்னென்னலாம் அதில் கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்து டீச்சிங் ஃபேக்கல்ட்டி, அடுத்து கான்ஸ்டியூஷன். டீச்சிங் ஃபேக்கல்ட்டி யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் என்ன, அப்புறம் தனுவாஸ் அகாடமிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த பிபிஎஸ்சிக்கு ரெகுலேஷன்ஸ் 2016 இன்க்ளூடிங் கோர்ஸ் அண்ட் கோர்ஸ் கண்டென்ட், என்னென்னலாம் கோர்ஸ் இருக்குது, சப்ஜெக்ட்ஸ் என்ன, அதில் சப்ஜெக்ட் வைஸ் சிலபஸ்லாம் என்ன, இந்த மாதிரி மொத்த விஷயங்கள் அதில் பார்க்கலாம். அண்டு ஸ்காலர்ஷிப் எதாவது இருக்கா அந்த டீட்டெயில் பார்க்கலாம். மெடல்ஸ் அண்ட் ப்ரைஸஸ், லைப்ரரி ரூல்ஸ், ஹாஸ்டலில் ஃபார்மாலிட்டிஸ் என்ன இருக்குது அங்கேயும் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கான்டாக்ட், கண்ட்ரோல் அண்ட் டிசிப்ளின், அதுவும் அந்த பேஜ் நம்பர் 105 பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். டென்டேட்டிவ் அகாடமிக் கேலண்டர், இது 2023-24 கொடுத்துருக்கு. ஸோ இதுவே நம்ம 24-25 இல்லை அடுத்தடுத்து எந்த வருஷத்துக்காக இருந்தாலும் கொஞ்சம் இதாக மாறும், டேட்டு மட்டும் தான் மாறுமே தவிர மற்றபடி அது இவ்வளோ சிஸ்டம்லாம் மாறாது. இதுதாங்க ஓவரால் ஒரு இன்ஃபர்மேஷன். எத்தனை காலேஜஸ் இருக்குது, ஓகேங்களா, எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ப்ராஸ்பெக்டஸில் பார்த்துருக்கலாம். அதை விட இதில் இன்டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். இது புதுசாக இந்த பிபிஎஸ்சி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயம் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரி, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், என்ன மாதிரி காலேஜ், என்ன கோர்சஸ், எவ்வளோ சீட்ஸு, ஃபீஸ் என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பொறுமையாக கோத்ரூ பண்ணுங்கள். இது ப்ராஸ்பெக்டஸ் கிடையாதுங்க, இதுக்கு பார்த்துக்குங்க, ப்ராஸ்பெக்டஸ் கிடையாது. அது இல்லாமல் இந்த ஹாஸ்டலில் அவங்களுக்கு வேண்ட டீச்சிங் ஃபேக்கல்ட்டி, அவங்களோட டீட்டெயில்ஸு, இந்த கான்டாக்ட் நம்பரு எல்லாமே இருக்குது. இது ஜஸ்ட்டு லாஸ்ட் இயர் தான் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இது அப்ளிகபிள் தான். ஓகேங்களா? ஆள் வேணால் பேர் வேணால் மாறலாம்,
பட் அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் மாறாது. ஓகேங்களா? ஸோ இந்த எதுக்காக நிறைய பேர் வந்து கேட்குறது, இந்த நேரத்தில் எதுக்கு சார் இது அப்படின்னு. இதனுடைய டீட்டெயில், அதாவது பிடிஎஃப் ஃபைலு நான் லிங்க் போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்லையோ, இல்லைனா நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு லிங்க் ஆட் பண்ணிடுறேன். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இது தனுவாஸ் வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணிங்கனாலும் கிடைக்கும். ஸோ அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் வெளியில் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்கள் எல்லாமே அந்த ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கு. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கோத்ரூ பண்ணுறேன். நான் நிறைய இருக்கிறதுனால என்ன இருக்குது, என்னென்ன மேட்ரு இருக்குன்னு சொல்லி அதான் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்னு சொல்லிட்டேன். அதை தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது என்னென்ன டீட்டெயில்ஸ் கவர் ஆகுது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறோம், யூஜிக்கு பார்த்திங்கன்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஃபீஸு டீட்டெயில் என்ன, அதுலேயும் டீட்டெயில் கொடுத்துருக்கிறது. ஸோ இதுதான் அந்த ஃபீஸ் டீட்டெயில். நிறைய பேர் இன்னமும் இதில் சந்தேகமெல்லாம் கேட்குறாங்க. சரி, வெட்டனரி கோர்ஸ் படிக்கிறது எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறதெல்லாம் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது மொத்த வெட்டனரி கோர்ஸை இதை பார்த்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஸ்டூடெண்ட்ஸ் வேறு அதில் ஃபீஸ் டீட்டெயில் ஒவ்வொன்றும் என்னென்ன கொடுத்துருக்கு, எஸ்சி எஸ்டி ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, அந்த மாதிரி நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது சொல்லியிருக்காங்க 2016 இதை தான் நீங்கள் கோத்ரூ பண்ணணும். ஸோ இது நம்ம ஜஸ்ட் ஒரு 52 பக்கம் போயாச்சு. இன்னும் என்னென்ன ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்கின்றதெல்லாம் எடுத்து பாருங்கள். எப்படி படிக்கிறது, எப்படி எக்ஸாம் நடக்கும், பேட்டர்ன் என்ன, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லியிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் மீன்ஸ் காலேஜில். அப்புறம் கரிக்குலம் பார்த்திங்கன்னா இங்கே தெரியுது இல்லையா, என்ன கரிக்குலம், கோர் கோர்சஸ் என்ன, இன்டர்ன்ஷிப் எப்படி இருக்கும், அப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பிபிஎஸ்சின்னு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தான், அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எப்படி நடக்குது, அப்புறம் எஃபோர்ட்ஸ் எல்பி மேடு, சிலபஸ் முக்கியமானது கேட்டிருந்தாங்க. இதில் பாருங்களேன், சிலபஸ் ஃபஸ்ட்டு 1 இயர் தியரி கிரெடிட்ஸ் எப்படி இருக்குது, டோட்டல் இந்த சிஸ்டமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் படிக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் இன்டர்ன்ஷிப்பில் என்னெல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி டாப்பிக்கு அந்த டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம். இந்த இன்டர்ன்ஷிப்புங்கிற டாப்பிக்கில் அதெல்லாம் கவர் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கடுத்து மேட்ரு பார்த்தோம்னா கண்டினியூஸாக ஃபுல்லாக படிங்க. பொறுமையாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டே தான் ஒரு டவுட் இல்லாமல் படிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த விளக்கம்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் ஹையர் எஜுகேஷன் பற்றின விஷயங்கள் நிறைய போயிட்டுருக்கு. அதில் பர்டிகுலராக இப்போ அந்த பிபிஎஸ்சி கோர்ஸுங்க இருக்குது. சரி, எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், அதை எப்படி எவாலுவேஷன் பேப்பர் எப்படி திருத்துருவாங்க, இல்லை மார்க் எப்படி சிஸ்டம் எப்படி அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டர்னல் அசஸ்மெண்ட் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு, ஆனுவல் எக்ஸாமினேஷன் எப்படி, அதில் தியரி ப்ராக்டிக்கல் என்ன மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குது, எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இருக்குது. கோர்ஸை பற்றின அந்த முழு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஈஸியாக போய் இன்னும் கிளாஸ் ரூமில் உட்காந்து படிக்கிறதுக்கோ ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட்டு டீச்சர்ஸ், எக்ஸாமினர்ஸ் அண்ட் பேப்பர் செட்டர்ஸ், அதை பற்றி அவங்களாம் யார், என்ன, அவங்களோட ரோல் என்ன, அதையும் தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் அட்டண்டன்ஸு, எவரி ஸ்டூடெண்ட் செல் கார்டு ஆர்டினரிலி அட்டெண்ட் ஆல் கிளாஸஸ் 75% வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்குங்க, 75% அட்டண்டன்ஸு மேண்டேட்ரி. ஸோ அது கம்மியாக இருந்துச்சுன்னா அப்புறம் எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ரொமோஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு. அது என்ன ப்ரொமோஷன் ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா உள்ளே படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் கிரேடு சிஸ்டம்லாம், கிரேடுங்க மார்க்கிங் கிரேடு எப்படி இருக்கும் அதே நீங்கள் பார்க்கணும். ஸோ இது வந்து எக்ஸாமினேஷன் அண்ட் எவாலுவேஷன் அந்த சிஸ்டத்தை பற்றின விஷயம். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ரெக்கார்ட் ஆஃப் கோர்சஸ், இந்த மாதிரி இந்த டாப்பிக்கு. அவார்டு டிகிரி வந்து எப்போ கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறது. சப்போஸ் ரிசல்ட்டை கேன்சலேஷன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயமும் தெரிஞ்சுக்கணும். மோட் ஆஃப் கான்டாக்டுங்கிறது உங்களோட நடத்தை எப்படி இருக்கணும், ஓகே, எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கணும், ஹாலில் எப்படி இருக்குது, ப்ளஸ் கிளாஸ் ரூம்லும் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்கில் இன்னும் இந்த பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லிட்டாங்க இல்லையா, மார்க் ஷீட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பேட்டர்ன் அதுவும் சொல்லியிருக்காங்க, மார்க் ஷீட்டு சிஸ்டம். ஸோ இந்த நேரத்தில் இந்த தகவல் வந்து எல்லாருக்குமே நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அகாடமிக்கு மட்டும் கிடையாது, அகாடமிக் பர்டிகுலராக பிபிஎஸ்சி ஏகச்ச கோர்ஸுக்கு தான் அதில் பேச சொல்லியிருக்கேன். ஸோ மற்ற விஷயங்கள் பார்க்கலாம். அந்த பாருங்கள், வெட்டனரி பேத்தாலஜி தியரிக்கு எப்படி, ப்ராக்டிக்கல் எப்படி இருக்கும், மார்க் சிஸ்டம், இந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மொத்த விஷயம் தெரிஞ்சு வந்துடும் பிபிஎஸ்சி கோர்ஸுக்கு. ஓகேங்களா? சரி, இது மாதிரி கிட்டத்தட்ட 100-110 பக்கம் மேலே இருக்குது. ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.